வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு அனதர் எபிசோட் ஆஃப் ஸ்மார்ட் மணி சீரிஸ். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட்டில் ஸ்மார்ட் மணி எந்த மாதிரி ப்ளே பண்ணியிருக்கு, எந்த மாதிரி தங்களை பொசிஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறாங்க. அதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமருங்க, நான் வந்து செபியாவில் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட ரிசர்ச் அனலிஸ்ட் கிடையாது. இந்த வீடியோவில் நான் சொல்கிற எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே. இதை தாண்டி நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேடிங் இன்வெஸ்ட்மெண்ட் எது பண்ணாலுமே வந்து லாஸஸ் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசர் கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதெல்லாம் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இன்றைக்கி டெய்லி டைம் ஃப்ரேமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இன்சைட் கேண்டில் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகிருக்கு. அட் லாஸ்ட் ஒரு கன்சால்டேஷனுங்க. தொடர்ந்து மார்க்கெட்டில் டெய்லியுமே மிகப்பெரிய மூவ்ஸ்லாம் வந்துகிட்டு இருந்துச்சு. 4-5 நாளாகவே வந்து பெரிய பெரிய மூவ், ஒரு நாளைக்கு வந்து 200 பாயிண்ட் மூவ், 300 பாயிண்ட் மூவ் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துருந்துச்சு. இன்றைக்குமே டீசெண்டான மூவ் தான். நிஃப்டி மட்டுமே இன்றைக்கி க்ளோஸ் ஆனதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 131 பாயிண்ட் வந்து பாசிட்டிவாக தான் க்ளோஸ் ஆகிருக்கு. பட் ஸ்டில் ஓரளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்பேரிட்டிவ்லி முந்தைய நாட்களாக கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு நல்ல மூவாக கன்சிடர் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டி, ஸோ ப்ரீவியஸ் டே ஹை ப்ரீவியஸ் டே லோ, இது எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ப்ரைஸ் வந்து ஸ்வீப் பண்ணவே இல்லை. அதன் காரணமாக ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பொசிஷனலாக சொல்கிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெருசாக எதுவும் கிடையாது. இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து புல்லிஷாகவும் கிடையாது, பீரிஷாகவும் கிடையாது. ஒரு புல்லிஷ் ட்ரெண்டில் ஒரு பேரிஷ் மொமெண்டமில் நம்ம நேற்று சொல்லியிருந்தோம் பார்த்திங்களா, மார்க்கெட் வந்து இந்த இடத்துல லிக்விடிட்டி ஸ்வீப் அடித்து ஸ்விங் பாயிண்ட்டை கொடுத்து வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் புல்லிஷாக இருக்குது. பட் இந்த ரெட் கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா மொமெண்டமாக பேரிஷ் ஆகுச்சு. இன்றைக்கி வந்து கன்சால்டேஷன், இதிலிருந்து எந்த விதமான மாறுதல்களும் கொடுக்காம நேற்று எந்த மாதிரி ப்ரைஸ் ஆக்ஷன் முடிஞ்சோ இன்றைக்கும் அதே மாதிரி ப்ரைஸ் ஆக்ஷன் தான் கண்டினியூ ஆகுது அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்குங்க. இப்போ அப்படியே ஸ்மால் டைம் ஃப்ரேமில் மார்க்கெட் இன்றைக்கி என்ன பண்ணுச்சு அப்படிங்கிறத பார்க்கலாங்க. ஸோ மேபி நான் ரிப்ளை பண்ணி காமிச்சேன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து நேற்றத்தோட ப்ரைஸ் வந்து க்ளோஸ் ஆன விஷயம். ஸோ ப்ரைஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு வீக்கான ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சு. இந்த ரெசிஸ்டன்ஸும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக இருந்துச்சு. அண்ட் இந்த இடத்துலையும் ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சு, இது ஒரு வீக்கான ரெசிஸ்டன்ஸ். அண்ட் ப்ரைஸ் வந்து அல்டிமேட்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த 730 அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸுமே இருந்துச்சுங்க. ஸோ இதான் வந்து ப்ரைஸில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக இருந்துச்சு. அண்ட் சிபிஐ டேட்டா காரணமாக மார்க்கெட் வந்து நல்ல கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆச்சு. பட் நேற்றே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் பேரிஷாக இருந்ததுனால உங்களுக்கு அந்த லெவலை வந்து சஸ்டெயின் பண்ண முடியாமல் இங்கே பாருங்கள் ப்ரைஸ் கரெக்டாக போய் இந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்டேருந்து ரிவர்ஸ் ஆகி கீழே போச்சு. அண்ட் நான் லோயர் டைம் ஃப்ரேமில் காட்டுறேன். அக்குமுலேஷன், மேனிப்புலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துருப்போம் பார்த்தீங்களா. பவர் ஆஃப் 3 அப்படிங்கிறத பற்றி நம்ம அடிக்கடி டிஸ்கஸ் பண்ணுவோம். இது வந்து அக்குமுலேஷன், மார்க்கெட் கன்சாலிடேட் ஆகுது, கீழே பிரேக் அவுட் ஆகுது, எல்லாருமே மார்க்கெட் கீழே போகுதுன்னு நினச்சிருப்பாங்க, அது மேனிப்புலேஷன். அண்ட் ஃபர்தராக வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து டிஸ்ட்ரிபியூஷனும் ஆயிடுச்சு. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏஎம்டி ஆர் பவர் ஆஃப் 3 அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ மார்க்கெட்டில் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக அடிக்கடி வரக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் அது. சப்போஸ் இதை பற்றி இன்னும் உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியணும் அப்படின்னா ஆப்பில் இந்த ஸ்ட்ராட்டஜி ஃப்ரீயாகவே அவைலபிளாக இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நல்லா இது வந்து பார்த்திங்கன்னா லோயர் டைம் ஃப்ரேமில் தான் நடந்திருக்கு. ஏன்னா இன்றைக்கி வந்து வந்ததே ஒரு இன்சைட் கேண்டில் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு மிகப்பெரிய ரியாக்ஷன் எதுவுமே ஹையர் டைம் ஃப்ரேமில் வந்து நடக்கலை. ஸோ லோயர் டைம் ஃப்ரேமில் தான் உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் ஆச்சு. அண்ட் அல்டிமேட்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த 640 கிட்ட ஒரு நல்ல லிக்விடிட்டி இருந்துச்சு. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அதையுமே வந்து டேப் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஃபர்தராக மூவ் ஆக முடியாமல் உங்களுக்கு கீழே தாங்க முடிஞ்சிருக்கு. ஸோ இப்போதைக்கு இதிலிருந்து இன்டர்பிரேஷன் நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா ஒன்றுத்தையுமே எடுத்துக்க முடியாது. நேற்று இருந்து அதே தான் நம்ம முன்னாடியே பேசின மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்டு இந்த இடத்துல லிக்விடிட்டி ஸ்வீப் அடிச்சதுனால புல்லிஷாக தான் இருக்குது. இந்த 4-5 நாளத்தோட ஹையை வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரைஸ் வந்து மேலே இதை ஸ்வீப் அடிச்சு கீழே வந்ததுனால மொமெண்டம் பேரிஷாக இருந்துச்சு. அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்சைடு கேண்டில் வந்து பெரிய அளவுக்கு எந்த விதமான விஷயத்தையும் நம்மக்கிட்ட சொல்லலை. அதனால் நேற்று என்ன ப்ரைஸ் ஆக்ஷன் இருந்துச்சோ அதே தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கும் கண்டினியூ ஆக போகுது. ஸோ அல்டிமேட்டாக வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான சவால் அப்படிங்கிறது இந்த 24,736 இந்த இடத்துல இருக்க லிக்விடிட்டியை தாண்டுறது தான். இப்போது இந்த இடத்துல இருக்க லிக்விடிட்டியை தாண்டினா ஃபர்தராக வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து புல்லிஷ் ஆயிரும், ஃபர்தராக வந்து மேலே போகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அதை தாண்டாத வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. இங்கே மார்க்கெட் வந்து கன்சாலிடேட் ஆகலாம், இங்கேருந்து கீழே போகலாம். ஸோ அப்போ வந்து எதை தாண்டினா பியரிஷ் ஆகும் அப்படின்னா இந்த ஸ்விங்லோ. அப்போது இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா செல் சைட் லிக்விடிட்டியாக இந்த 24,355 அப்படிங்கிறது இருக்குது. அதே மாதிரி இங்கே மேலே இருக்க 24,736 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பை சைட் லிக்விடிட்டியாக இருக்குது. இது ரெண்டு தான் எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டிங்க. ப்ரைஸ் வந்து இதுக்குள்ளே இருக்கும்போது கன்சால்டேஷனில் இருக்கும். இதை பிரேக் அவுட் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு புல்லிஷ் மொமெண்டம் அப்படிங்கிறது வரும். சப்போஸ் கீழே பிரேக் அவுட் ஆச்சுன்னா பியரிஷ் மொமெண்டம் அப்படிங்கிறது வரும். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து இப்படி தான் வந்து ஸ்மார்ட் மணி அப்படிங்கிறது இப்படி தான் தன்னை வந்து பொசிஷன் பண்ணியிருக்கு. ஸோ என்ன ஆக போகுதுங்கிறத பார்ப்போம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான். அடுத்து அப்படியே பேங்க் நிஃப்டி பக்கம் போகணும் அப்படின்னா பேங்க் நிஃப்டியில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி
பாருங்களேங்க, என்ன ஒரு அதிசயம், அற்புதம். 1 2 3 4 தொடர்ந்து 4 நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்சைட் கேண்டிலாகவே வந்திருக்கு. பேங்க் நிஃப்டியில் இப்படி ஒரு ப்ரைஸ் ஆக்ஷனை பார்த்ததே இல்லைன்னு சொல்லலாங்க. இங்கே பாருங்க, அற்புதமான ஒரு கன்சாலிடேஷன், நல்ல ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இது பிரேக் அவுட் ஆகும்போது வெறித்தனமாக ஏதோ ஒரு பக்கம் வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாங்க. லோயர் டைம் ஃப்ரேமில் எல்லா டைம் ஃப்ரேம்லையும் கன்சாலிடேஷன் தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா அக்குமுலேஷன் ஃபேஸில் இருக்குது. மேனிப்புலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு வந்துடக்கூடாது. அது ஒன்று மட்டும்தான் இப்போதைக்கு ஒரு காஸ் ஆஃப் கன்சர்னாக இருக்குது. ஸோ ஒருத்தருந்து பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி சூப்பர் கன்சாலிடேஷனை போட்டுட்ருக்கு. இங்கேருந்து ஒரு மிகப்பெரிய ட்ரெண்டை எய்தர் ஆஃப் த சைட் கொண்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மோஸ்ட் லைக்லி அது வந்து மேலே போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தாங்க தெரியுது. பொறுத்திருந்து பார்க்கலாங்க என்ன போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அப்படியே கிரிப்டோ பக்கம் போயிடலாம். நேற்றே ஒருத்தர் கிரிப்டோ பற்றி கேட்டிருந்தார், ஸ்மார்ட் மணி வந்து கிரிப்டோவில் ஒர்க் ஆகுமான்ட்டு. ஸ்மார்ட் மணி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது பேசிக்கான ஒரு விஷயங்க. எப்படி வந்து ரீட்டைலர்ஸை ட்ராப் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி விஷயம் அப்படிங்கிறதுனால இது எல்லா கமாடிட்டிஸில், கிரிப்டோஸில், ஃபாரெக்ஸ்னு எல்லாத்துலேயுமே வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஸோ பிட்காயின்லேயுமே ஒர்க் அவுட் ஆகும். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா பிட்காயின் வந்து இந்த லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணிவிட்டு கீழே இருக்குது. ஸோ இதை தாண்டி மேலே போகாத வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம நிஃப்டியில் வந்து ஒரு எவ்வளோ பெரிய ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் வந்துச்சு, அதே லிக்விடிட்டி ஸ்வீப் தான் இங்கே. இதுக்குள்ளே ப்ரைஸ் இந்த ஹைக்கும் இந்த லோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான லிக்விடிட்டியாக இங்கே பிட்காயின் இருக்கிற லிக்விடிட்டி வந்து இதுதான். 1,22,196 அந்த அப்சைட். அண்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா இது இந்த லோ 1,18,000 சில்லற, 1,18,042 அப்படிங்கிறது தான் உங்களுக்கு வந்து எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டியாக இருக்குது. இதை தாண்டாமல் உங்களுக்கு ஒரு ட்ரெண்டுமே கிடையாது. இதை தாண்டினா தான் ஏதாவது ஒன்று நம்மளுக்கு தெரிய வரும். அண்ட் அந்த ஏஎம்டி பேட்டர்ன் நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, அக்குமுலேஷன், மேனிப்புலேஷன், டிஸ்ட்ரிபியூஷனுங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைக்கிள் அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பிரேக் அவுட் வந்து மார்க்கெட் வந்து ஒரு பக்கம் இன்னும் நல்ல ஒரு ட்ரெண்டிங் அப்படிங்கிறத போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மோஸ்ட் லைக்லி மேலே வரதுக்கு தான் நிறைய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா கிரிப்டோவுமே வந்து முக்கியமாக பிட்காயின் அப்படிங்கிறது பயங்கர புல்லிஷாக இருக்குது. பை அண்ட் டிப்பில் தாங்க இருக்குது. இந்த இடத்துல நல்ல ஒரு லிக்விடிட்டி அப்படிங்கிறது இருக்குது. அல்டிமேட்டாக இந்த இடத்துல ஒரு லிக்விடிட்டி இருக்குது. ஸோ 1,15,853 வந்து ஸ்வீப் அடிச்சிச்சுன்னா செமையான ஒரு ரேலி வந்து மேலே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பை அண்ட் டிப்பில் இந்த இடம்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிறதுக்கு ப்ரைஸுக்கு நிறைய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. என்ன போகுது அப்படிங்கிறது நம்ம வந்து பொறுத்திருந்து பார்க்கலாங்க. ஸோ இன்றைக்கி இன்சைட் சிபிஆர் வந்ததுனால பெருசாக நம்ம வந்து பேசுகிற அளவுக்கு வந்து மிக முக்கியமான விஷயங்கள் எதுவும் இல்லை. அதனால் ஐ திங்க் வீடியோட லென்த்தே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து மார்க்கெட்டை வந்து ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோட மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். லிங்க் வந்து பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அண்டு தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சி, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா அதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ட்ரேட் பண்ணுற மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது யூடியூப் அல்காரிதம் ட்ரிகர் பண்ணி நிறைய பார்வையாளர் நம்ம சேனலுக்கு கொண்டு சேர்க்கும். நன்றி.